ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 10 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பொன்னிக்கு வந்து முதுகுல அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு, அதில வந்து ஆயில்மெண்ட் போட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப சக்தி வந்து போட்டு விடுறாரு. "இவ்ளோ ஆழமா பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பொன்னி வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா பொன்னி வந்து சக்திக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. சக்தி வந்து பொன்னிக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. 2 பேருமா மாத்தி மாத்தி அப்படியே நன்றி மழையா பொழிஞ்சுட்டே இருக்காங்க. இங்க உஷா சாப்பிட உட்காந்தவங்களுக்கு அப்படியே ரொம்ப அப்செட்டா உட்காந்துருக்காங்க. அப்ப எங்க வீட்ல இருந்து சித்தப்புவும் அவரும் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி என்ன வச்சுன்னொன்னே, இப்ப உஷா என்ன சொல்றாங்கன்னா, "என்ன சித்தப்பு இப்படி ஆயி போயிருச்சு. பொன்னி என்னெல்லாமோ பண்ணி இந்த மாரி வீட்ல எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா போலன்னோனே, இதுக்கு தான் சொல்றது தொட்டிலையும் கிளி குழந்தையும் கிளி தொட்டிலையும் ஆட்டுவாங்களா, அது மாரி தான் அவ பண்ணியிருக்கான்னு எங்களுக்கெல்லாம் தோணுது. ஆனா இவங்க இந்த வீட்ல யாரும் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப அவ கை ஓங்குன மாரி இருக்கலாம். ஆனா கொஞ்ச நாள்ல கீழ வந்துரும்." அப்படிங்கிற மாரி டயலாக்லாம் பேசிட்டு இருக்காங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து தம்பூரா சரி பண்ண வராரு. அவர்கிட்ட சர்வீஸ் பண்ண குடுக்குறதுக்காக, அப்போ ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, பொன்னியும், அவங்க பொண்ணு 2 பேருமே ஸ்டெப்ஸ்ல ஏறுறாங்க. அப்போ ஜெயா வந்து, "ஏம்மா அந்த தம்பூராவ எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிர்றாங்க. இப்போ சக்தியோட அப்பா என்ன பண்ணிர்றாருன்னா, பொன்னிக்கிட்ட "உன்ன தாம்மா சொல்றா, போய் எடுத்துட்டு வான்னோனே" பொன்னி போய் அத எடுக்க போம்போது, முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. பயந்து போய் நிக்கிறாங்க. அப்புறம் ச்சே அத்தைய தானே எடுத்துட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, பொன்னி அந்த தம்பூராவ எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அப்போ ஜெயா வந்து அப்படி மொறச்சு பாக்குறாங்க. ஆனா வாங்கிர்றாங்க. வாங்கி அவர்கிட்ட குடுத்துட்டு, "இத சர்வீஸ் பண்ணி குடுங்கன்னு" சொல்லி நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து அவங்க சித்தப்புவும் அவரும் வர்றாரு. வந்தோனே, "என்ன தங்கச்சி நீ இவ கிட்ட போய் தம்பூராவ எடுத்துட்டு வர சொல்லியிருக்கிறன்னோனே" "இல்லண்ணே நான் இவ கிட்ட எடுத்துட்டு வர சொல்லல. பொண்ணுகிட்ட தான் எடுத்துட்டு வர சொன்னேன். ஆனா அவ வந்து இவ எடுத்துட்டு வந்துட்டா. அதனால ஒண்ணும் இல்ல. அதனால நான் எதுவும் நினைக்கலன்னோனே" இப்போ பொன்னிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. இவங்க 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்துல வந்து அவங்க பையன் வேற இருக்கிறாரு. அவர் வேற இவங்க 2 பேரையும் கலாய்க்கிறாரு. "இவங்களுக்கு யாராச்சும் இது பண்ணாட்டி காலையில நேரமே போகாதும்மா. அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க." அப்படி சொல்லிட்டு அவர் வேற கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ பொன்னி ரூமுக்கு போய் ரொம்ப ஹாப்பியா இது எல்லாத்தையும் சக்தி கிட்ட சொல்றாங்க. நடந்தது எல்லாத்தையுமே. அப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, "நான் சொன்னேன்ல அம்மா ரொம்ப நல்லவங்க. கொஞ்சம் கொஞ்சமா உன்ன ஏத்துக்குவாங்க." அப்படிங்கிற மாரி 2 பேருமா பேசிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.